ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா காவேரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் வந்து நான் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி நாளைக்கு வந்து அவங்க வந்து இங்கே பொண்ணும் பார்க்க வராங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, ஏம்மா எனக்கு மட்டும் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியா? உங்கள் 2 பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கெல்லாம் இந்த மாதிரியா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. ஏண்டி இந்த மாதிரி பேசுகிற அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், அப்பா இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி எனக்கு 2ஆம் தரம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்யணுமே தெரியாமல் அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க. நிவின் வேறு, அத்தை பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கங்கா எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா நம்ம சின்ன காவேரி என்ன செய்கிறாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு அவங்க பாட்டி கூப்பிட்றாங்க, ராதா பாட்டி. அப்போ வந்து சாப்பிடணுமே, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன் சாப்பிட தானே, அப்பா எங்கே அப்படின்னுமே, அப்பா வெளியில் போயிருக்காரு. சரி அவர் நான் வந்த பின்னாடி நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போன மாதிரி போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா ஆளை காணோம். விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே விஜய் வந்து காவேரி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. குட்டி காவேரி எங்கேன்னு கேட்குறாங்க. இப்போ தாண்டா உள்ளே போனா அப்படின்னு தாத்தா எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை காணா அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு ஃபுல்லாக எல்லாருமே எல்லா இடத்தையும் தேடுறாங்க. செல்வி அவங்க வீட்டு வேலைக்காரமாகவும் பின்னாடி முன்னாடி எல்லா பக்கமும் தேடி வராங்க. இல்லை இல்லைன்றாங்க. அதுக்கடுத்து குட்டி காவேரி அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு வழியாக போயிட்டுருக்கிறப்ப இந்த பாதையா அந்த பாதையா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே போயிட்டுருக்காங்க. அப்போ போகிற வழியில் பார்த்தோம்னா ஒருத்தவங்ககிட்ட, அங்கிள் காவேரி மிஸ் வீடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஆள்கிட்டையும் கேட்டுகிட்டே போகிறாங்க. எல்லாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த டயத்தில் பார்த்தோம்னா நிவின் வந்துடுறாங்க. நிவின் வந்து எங்கே அப்படின்னு போகிறீங்க அம்மு அப்படின்றப்ப, இந்த மாதிரி நான் மிஸ்ஸு வீட்டுக்கு போகிறேன், மிஸ்ஸு வீடு எனக்கு தெரியலை, நான் இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சிட்டே வாரேன், எனக்கு இந்த பாதை மறந்துடுச்சு அப்படின்றாங்க. உடனே நிவின், ஏன் பாப்பா இப்படி வந்திருக்க, நீ ஏன் வரக்கூடாதுல்ல அப்படி சொல்லிவிட்டு நீ நில்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, பாப்பா வந்து இந்த மாதிரி ரோட்டில் வந்துட்டா, நான் தான் பார்த்து பிடிச்சி வச்சுருக்கேன், நீங்கள் உடனே வாங்க அப்படின்றாங்க. அடுத்து காவேரி, குட்டி காவேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க நம்ம காவேரி மிஸ்ஸு வீட்டுக்கு போகலாமே. இல்லை அவங்க டாடி வராரு, வெயிட் பண்ணுன்றாங்க. விஜய் வந்துடுறாங்க. ஏன் அம்மு இந்த மாதிரி நீ வந்த, நீ என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் கூட்டு போவேல காவேரி மிஸ்ஸிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இல்லை டாடி, அதனால தான் நானாக கிளம்பி வந்துட்டேன் அப்படின்றாங்க. இனிமேல் நீ இப்படிலாம் வரக்கூடாது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இல்லை மிஸ்ஸை போய் பார்க்கணும், இல்லை வீட்டுக்கு வா, தாத்தா எல்லாருமே உன்னை தேடி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, வா ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்க. அதுக்கடுத்து இந்த விஷயம் நிவின் வீட்டில் போய் சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன கூத்து நடந்துச்சுன்னு தெரியுமா, குட்டி காவேரி வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரோட்டில் பாதி தூரம் வந்தாங்க, நல்ல வேலைக்கு நான் பார்த்தேன், இல்லாட்டி ரொம்ப ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த நம்ம காவேரியோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கடுத்து பெரிய காவேரி, அப்பெல்லாம் வரமாட்டாளே, இனி வரணும்னா அவங்க அப்பா கூட தானே வருவா அப்படின்னு, எதுக்காக தனியாக வந்தா அப்படின்னு நிவின் திருப்பி கேட்குறாங்க. நிவின் வந்து தயக்கத்திலே இருக்கார், என்ன சொல்லணுமே தெரியாமல். திரும்பி காவேரி எதுக்கு பாப்பாவாக வந்துச்சா அப்படின்னு கேட்குறப்ப நிவின் சொல்கிறாரு, இந்த மாதிரி ராதா அவங்களும் தாத்தாவும் பேசிகிட்டு இருந்தாங்களாம், உனக்கு வந்து வேறு இடத்துல கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி வந்து, குட்டி காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி, ஓன்கிட்ட பேசணும் வந்தாங்க, டேடிக்கும் உன்னையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த குட்டி பாப்பா ஆசைப்படுது, அதுக்காக தான் வந்துச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பெரிய காவேரி என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.